ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் நமது வீட்டில் வைத்து கொண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் நமது குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இந்த ஒரு வழிபாட்டை கட்டாயமாக செய்ய வேண்டுமாங்க. நாம் அதாவது எதற்காக குலதெய்வத்தை நினைத்து கொண்டு நாம் அந்த வழிபாட்டை வீட்டில் வைத்து செய்கிறோம் என்று பார்த்தோம் என்றால், அனைவருக்குமே குலதெய்வ கோவிலானது அருகில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளானது மிகவும் கம்மியாகத்தான் இருக்கும். மிகவும் தொலைவில் தான் இந்த குலதெய்வம் கோயிலானது இருக்கும். எனவே அந்த வருடத்தில் ஒரு முறை மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய அன்று ஒரு நாள் மட்டும்தான் நாம் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு செல்வோம். அங்கு சென்று அதாவது நாம் சென்று ஒரு நாள் தங்கி இருந்து நமக்கு அர்ச்சனையோ அல்லது நம்மளால் முடிந்த உதவிகளை நம் குலதெய்வம் கோவிலுக்கு செய்து அதற்கு அப்புறமாக அங்கு நாம் சாமியிடம் வேண்டிவிட்டு நம்மளுடைய அதாவது அங்கு அந்த அர்ச்சனை அதையெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கப்புறமாக நாம் வீடு திரும்பி வருவோம். அது மட்டுமல்லாமல் நாம் மாதத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயமாக நாம் நமது குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வேண்டுமோ. குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதோ நெய் தீபம் ஏற்றுவதோ, அது மட்டுமல்லாமல் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அதனை வைத்து வணங்குவதோ என்கிற மாதிரி சில செயல்களை நீங்கள் செய்ய வேண்டுமாங்க. முக்கியமாக நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாகவும் இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு அப்புறமாகத்தான் நாம் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது போல காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரியவா அவர்கள் இதனை போன்று கூறியிருக்கிறார். அவரது பக்தர்களிடம் நீ எவ்வளவுதான் உனது இஷ்ட தெய்வத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாலும் உனது குலதெய்வத்திற்கு தான் அவர்களை விட ஒரு படி மேலே நீ முக்கியத்துவமானது கொடுக்க வேண்டும் என்பது போல காஞ்சி மகான் இதை போன்று ஒரு அரிய தகவலை கூறியிருக்கிறார். முதலாவதாக குலதெய்வத்திற்கு மாதத்திற்கு ஒரு முறை நாம் வீட்டில் வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், அதாவது நாம் குலதெய்வ புகைப்படமானது இருக்க வேண்டும். அந்த குலதெய்வ புகைப்படத்தை வைத்துவிட்டு கிழக்கு திசை நோக்கி நாம் வைத்து கொள்ள வேண்டும். வைத்துக்கிட்டு அதில் எலுமிச்சம்பழை 7 எலுமிச்சம்பழங்களோ 11 எலுமிச்சம்பழங்களோ அல்லது 21 எலுமிச்சம்பழங்களோ உங்களால் எத்தனை எலுமிச்சம்பழங்கள் வாங்க முடியுமோ அதனை ஒரு மாலை போல் செய்து அதை உங்களது குலதெய்வத்திற்கு நீங்கள் இட்டுக்கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ உங்களால் எந்த தீபத்தை ஏற்ற முடியுமோ அந்த ஒரு தீபத்தை உங்களது குலதெய்வத்திற்கு நீங்கள் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அப்புறமாக உங்களது வீட்டிலே உங்களது கைகளால் உங்களால் என்ன நைவேத்தியத்தை எல்லாம் குலதெய்வத்திற்கு செய்ய முடியுமோ அதனை எல்லாம் செய்து உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் சாமி கும்பிட வேண்டும். முக்கியமாக தேங்காய், வாழைப்பழங்கள், பத்தி, சூடங்கள் என அனைத்துமே புதியதாக நீங்கள் வாங்கி வைக்க வேண்டுமோ. வீட்டில் இருப்பதையே நீங்கள் எடுத்து வைத்தீர்கள் என்றால் அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாதாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து விடுங்கள். வாழைப்பழத்திற்கு மேலாக நீங்கள் அந்த பத்தியை பொருத்தி குத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அப்புறமாக இந்த பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு இதற்கு முன்பாக உங்களது வீட்டை சுத்தபத்தமாக அலசி கொள்ள வேண்டுமாங்க. இந்த செயலை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிற அனைவருமே அசைவம் சேர்ப்பாமல் இருப்பது மிகவும் நல்லது. இதனை போன்று செய்துவிட்டு குலதெய்வத்திற்குரிய மந்திரங்கள் என அனைத்தையுமே நீங்கள் விளக்கேற்றிய பிறகு நீங்கள் கூற வேண்டுமா. கூறிவிட்டு தியானம் செய்வது மிகவும் நல்லது. உங்களது குலதெய்வத்தை உங்களது முழு மனதுடன் வரவைத்து குலதெய்வத்தை நினைத்து கொண்டு நீங்கள் தியானம் செய்ய வேண்டுமோ. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது அனைத்துமே தீர்ந்துவிடும் என்பது போலவும் நீங்கள் கூற வேண்டுமாம். அதற்கு அப்புறமாக அந்த வாழைப்பழத்தை எடுத்து அருகில் உள்ள பசுமாட்டிற்கு நீங்கள் அதை உணவாக அளிக்க வேண்டுமா. பசுமாட்டிற்கு நாம் உணவாக அளிப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் அந்த குலதெய்வமானது ஒரு பொருளாக அதாவது ஒரு சாமியாக பசுமாடு போல் நமது வீட்டிற்கு மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி காட்டுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து